بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் சூரத்து ஜல்சலா என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறிய சூறாவின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே இந்த சூறாவுக்கான பெயர்கள், 2 பெயர்கள் இருக்கின்றன, பிரபலியமான பெயர்கள். அதில் ஒன்று ஜல்சலா, சூரத்து ஜல்சலா. அடுத்த பெயர் சூரத்து இதா ஜுல்சிலத், சூரத்து இதா ஜுல்சிலத். சூரத்து ஜல்சலா என்று ஏன் இதற்கு பெயர் வந்திருக்கிறது என்றால், இந்த சூறாவிலே ஜல்சலாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி கடுமையாக குலுக்கப்பட்டால், பூகம்பம் ஏற்பட்டால். ஜல்சலா என்பது, ஜில்சால் என்பது பூகம்பத்தை குறிக்கக்கூடிய சொல், பூமி அதிர்ச்சியை குறிக்கும். இந்த சூறாவிலே பூமி அதிர்ச்சியை பற்றி பேசப்படுவதனால் இந்த சூறாவுக்கு சூரத்து ஜல்சலா என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று சூரத்து இதா ஜுல்சிலத் என்றால் இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனமே இதா ஜுல்சிலத் என்று ஆரம்பிக்கின்றது. இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலா. பொதுவாக நாம் ஏற்கனவே பல இடங்கள் பார்த்திருக்கிறோம். சலஃபுகளுடைய காலத்திலே அவர்கள் சூறாவுடைய அந்த ஆரம்ப சொல்லைத்தான் அதிகமாக பெயராக வைத்திருப்பார்கள். எனவே இந்த சூறாவுக்கு 2 பெயர்கள், சூரத்து ஜல்சலா, சூரத்து இதா ஜுல்சிலத். இன்னும் சில பெயர்களை சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த சூறா இறக்கி அருளப்பட்ட காலகட்டம். இது மக்கியா சூறாவா அல்லது மதனியா சூறாவா என்று நாங்கள் பார்த்தால் இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் மக்கியா என்றும் சிலர் மதனியா என்றும் சொல்கின்றார்கள். இது மதனியா சூரா என்பது அதிகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தாக இருக்கிறது. அது பலமாக தெரிகிறது. மக்கியா என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கிறது. அடுத்ததாக இந்த சூறாவுடைய நோக்கம் என்னென்று நாம் பார்ப்போம். இந்த சூறாவின் பிரதான நோக்கம் மறுமை நாளையிலே நடக்கின்ற அமளிதுமளிகளை எடுத்துரைப்பது. அடுத்ததாக நல்லதோ கெட்டதோ செயல்களுக்கான கூலி கொடுக்கப்படும் என்பதை உறுதி செய்வது. இதுதான் இந்த சூறாவுடைய மிக பிரதானமான நோக்கம். அடுத்ததாக இந்த சூறாவிலே பேசப்படுகிற விடயங்களை நாங்கள் பார்த்தால் இதை 2 விடயங்களாக நாம் சுருக்கலாம். ஒன்று, கியாம நாளை பற்றியும் அதில் இருக்கின்ற, அது உள்ளடக்குகின்ற அமளிதுமளிகள், கொடூரமான நிலைகள் பற்றி பேசுகிறது. இரண்டாவதாக, ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இம்மையிலேயோ மறுமையிலேயோ, அதாவது அது நலவாக இருக்கலாம், கெடுதியாக இருக்கலாம், அதற்கான கூலியை அவன் கண்டுகொள்வான். அதற்கான கூலி அவனுக்கு கிடைக்கும். நலவுக்கு நலவும் கெடுதிக்கு கெடுதியும் என்பது இந்த சூறாவிலே உறுதி செய்யப்படுகிறது.
அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இப்போது நாம் இந்த சூறாவுக்கு வருவோம். இந்த சூறாவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மறுமை நாளின் போது பூமி கடுமையாக குலுக்கப்படும். அதிலே உள்ளவைகளெல்லாம், மரணித்தவர்களெல்லாம் கேள்வி கணக்குக்காக விசாரணை செய்து கூலி கொடுக்கப்படுவதற்காக அதிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அப்போது மனிதன் ஆச்சரியமாக, ஏன் இவ்வாறு பூமி குலுங்குகிறது, ஏன் அதனுடைய பாரங்களை, அதிலே இருக்கக்கூடிய அந்த சுமைகளை, மரணித்தவர்களை அது வெளியேற்றுகிறது என்று ஆச்சரியப்பட்டு திகைத்து போய் கேட்டுக்கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் கட்டளைப்படி அந்த பூமி மனிதர்களோடு பேசும். அந்த பூமியிலே மனிதர்கள் செய்து கொண்டிருந்த நலவு கெடுதி அனைத்தையும் அந்த பூமி அந்த நேரத்தில் எடுத்து சொல்லும். அந்த நாளில் மனிதர்கள் விசாரணை செய்யப்படுகிற அந்த இடத்திலிருந்து பல பிரிவுகளாக, கூட்டம் கூட்டமாக அவர்கள் செய்த அமல்களை பார்ப்பதற்காக பிரிந்து செல்வார்கள். யார் இந்த உலகத்திலே ஒரு சிறிதளவேனும், ஒரு சிற்றெலும்பின் அளவேனும் நலவு செய்திருக்கிறாரோ அதை அவர் பார்ப்பார். அதே போன்ற அதற்குரிய நன்மை அவர் அடைவார். ஒரு சிற்றெலும்பின் அளவேனும் இந்த உலகத்தில் ஒருவர் கெடுதி செய்திருந்தாலும் அதனையும் அவர் பார்ப்பார். அதற்கான தண்டனையையும் அவர் மறுமையிலே காண்பார் என்பதுதான் இந்த சூறாவின் சுருக்கம். இப்போது நாம் ஒவ்வொரு ஆயாவாக பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. அர்து என்பது பூமி. இதா ஜுல்சிலத்தில் அர்து, பூமி குலுக்கப்பட்டால், ஜில்சாலஹா கடுமையாக குலுக்கப்பட்டால், ஹா என்பது பூமியை தான் சொல்லப்படுகிறது. எனவே பூமி கடுமையாக குலுக்கப்பட்டால் என்பதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். இதா ஜுல்சிலத்தில் அர்து, பூமி குலுக்கப்பட்டால், நிலநடுக்கம் ஏற்படுத்தப்பட்டால், பூமி அசைக்கப்பட்டால் என்று சொல்லாமல் ஜில்சாலஹா என்று பின்னால் ஒரு சொல்லை சேர்த்து சொல்வதனால் அது கடுமையான குலுக்கம் என்று அர்த்தம். அதற்கே உரிய ஒரு குலுக்கம் என்பதும் அர்த்தம். ஜில்சாலஹா, அதனுடைய குலுக்கமாக அது குலுக்கப்பட்டால், சாதாரணமான குலுக்கம் அல்ல, இது கடுமையான ஒரு குலுக்கம். பூமி குலுக்கப்படும், அசைக்கப்படும் என்பது இங்கே அல்லாஹு தாலா சொல்ல வருகின்றான். இங்கே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? பூமி கடுமையாக குலுக்கப்படும். எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா வேறொரு சூறாவிலும் என்ன சொல்கிறான் என்றால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நடக்கின்ற அந்த குலுக்கத்தை சொல்கிறான். ஆனால் இங்கே சொல்வது மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உள்ள குலுக்கமா அல்லது மறுமை நாளில் நடக்கின்ற குலுக்கமா என்று அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. பலமாக தெரியக்கூடிய கருத்து என்னவென்றால், இது மறுமை நாளிலே நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு குலுக்கம். ஆனால் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மறுமை நாளின் அடையாளமாக பூமி அதிகமான நிலநடுக்கங்கள் வரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களாக சிறிய சிறிய நிலநடுக்கங்கள் வரும். அதே போன்று மறுமை நாள் நிகழ்கிற அந்த நேரத்திலும் கடுமையான ஒரு நிலநடுக்கம் வரும் என்பதை குர்ஆனும் சொல்லி இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும், மனிதர்களே நீங்கள் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். சூரத் ஹஜ்ஜுடைய முதலாவது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅதி ஷைஉன் அதீம். மறுமை நாள் ஏற்படுகிற போது நடக்கின்ற அந்த பூமி குலுக்கம் ஷைஉன் அதீம், அது மிகப்பெரிய ஒரு விடயம், அது சாதாரணமான ஒன்று அல்ல. இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅதி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். ஒவ்வொரு பாலூட்டும் தாயும் தான் பாலூட்டுகிற குழந்தையை, மனிதர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பாலூட்டுகிற குழந்தையை மறந்து விடுவார்கள். வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. ஒரு தாய், பாலூட்டும் தாய் தன்னுடைய பாலூட்டுகிற குழந்தையை இலகுவில் மறக்க மாட்டாள். ஆனால் வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கற்பிணியும் தன் கற்பத்தை பெற்றெடுத்து விடுவாள். வதரன் நாஸ சுகாரா, மனிதர்களை நீர் போதையுள்ளவர்களாக காண்பீர். வமாஹும் பிசுகாரா, ஆனால் அவர்கள் உண்மையில் போதையை அருந்தியவர்களாக இருக்க மாட்டார்கள். வலக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், ஆனாலும் அல்லாஹுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்பது அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். இங்கே சொல்லப்படுகின்ற அந்த நிலநடுக்கமா, அந்த குலுக்கமா இந்த சூரத்து ஸல்ஸலாவில் சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது பலமாக தெரிவது,
இல்லை, இது மறுமையினால் ஏற்படுகிற பொழுது நடக்கின்ற நிலநடுக்கம். ஆனால் சூரத்து ஜல்ஜலாவிலே சொல்லப்படுகிற நிலநடுக்கம் மறுமை நாளில் நடக்கின்ற ஒரு நிலநடுக்கம் என்பதை இந்த சூறாவின் அடுத்தடுத்த ஆயாக்களை பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய அஸ்கால் ஃபிகல் பாரங்களை வெளியிலே தள்ளும். இங்கே அஸ்கால் என்பது பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து என்னவென்றால் மரணித்தவர்கள், மௌத்தானவர்களை, அதாவது மனிதருக்கு சகலைன், மனிதர்களும் ஜின்களையும் சேர்த்து அரபியிலே என்ன சொல்வார்கள்னா சகலைன். ஏன்னா பூமியிலே நாங்கள் இந்த பூமிக்கு நடந்து போகிறோம் என்றால் அதுக்கு ஒரு பாரம் இருக்கிறது. அதே போன்று நாம் நிலத்துக்குள் போனாலும் நாங்கள் அந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறது. அதை மறுமை நாள் நடக்கின்ற அந்த நேரத்திலே, அந்த பூகம்பம் ஏற்படுகிற அந்த நேரத்திலே பூமி வெளியே தள்ளிவிடும். அதே போன்று பூமியில இருக்கக்கூடிய சில கனிம பொருட்களும் கூட பூமி வெளியே தள்ளும் என்பதை சில ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தகீஉல் அர்து அஃப்லாத அகிபாதிஹா அம்சால் அல் உஸ்துவானி மினல் ذهب والفضة. பூமி அதிலே உள்ளவைகளை, அதனுடைய பெருமதியான, அது பாதுகாத்து வைத்திருப்பவைகளை வாந்தி எடுத்துவிடும். எப்படி வாந்தி எடுக்கும்? அம்சால் அல் உஸ்துவானி, உஸ்துவான் என்பது பெரும் தூண்கள், மினல் ذهب والفضة, தங்கம் வெள்ளியிலான பெரும் தூண்களை போன்று அது வாந்தி எடுத்துவிடும். எனவே அந்த அளவுக்கு தங்கம் வெள்ளி பூமி வெளியே தள்ளிவிடும். இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஃபயஜீஉல் காத்திலு ஃபயகூலு ஃபீ ஹாதா கதல்த். கொலைகாரன் அந்த நேரத்திலே வந்து என்ன சொல்லுவான் என்றால், இதற்காகவா நான் கொலை செய்தேன். வயஜீஉல் காத்திஉ ஃபயகூல் ஃபீ ஹாதா கதஅது ரஹ்மி. உறவினர்களை துண்டித்து வாழ்ந்தவன் அப்போது வந்து என்ன சொல்லுவான், இதற்காகவா நான் என் உறவுகளை துண்டித்தேன். எதற்காக துண்டித்தார்கள்? தங்கம் வெள்ளி பொருள் வசதி, பொருளாதாரத்துக்காக கொலை செய்தார்கள், பொருளாதாரத்துக்காக உறவை துண்டித்தார்கள். வயஜி உஸ்ஸாரிகு, திருடன் அந்த நேரத்திலே வந்து என்ன சொல்வான்? ஃபயகூலு ஃபீ ஹாதா குத்திஅத் யதி. இதற்காகவா நான் என்னுடைய கை வெட்டப்பட்டது. அவன் திருடின் காரணமாக தண்டனையாக கைவெட்டப்பட்டிருக்கிறது. எனவே இதை பார்த்து இவ்வாறெல்லாம் இப்படியானவர்கள், தவறு இழைத்தவர்கள் சொல்லுவார்கள், ثُمَّ يَدَعُونَهُ فَلَا يَأْخُذُونَ مِنْهُ شَيْئًا. பிறகு அதனை விட்டுவிட்டு போய்விடுவார்கள், அதை எடுக்க மாட்டார்கள். ஏன்? நிறைய இருக்கிறது. நாம் மண்ணை யாரும் எடுப்பதில்லை என்றால் அது நிறைய இருக்கிறது. அதே போன்று இந்த தங்கம் வெள்ளியை பூமி தள்ளுகிற நேரத்திலே யாரும் அதை திரும்பி பார்க்க மாட்டார்கள், அதை எடுக்க மாட்டார்கள். தாங்கள் செய்ததை நினைத்து கை சேதப்படுவார்கள். எனவே பூமி அதிலே உள்ளவைகளை அது வெளியேற்றும் என்பதன் அர்த்தம், அதிலே உள்ள மரணித்தவர்களை அது வெளியேற்றும். நிச்சயமாக இந்த ஆயா அதை குறிக்கும். அதிலே உள்ள மரணித்திருப்பவர்களை, மனிதர்களை அது வெளியே தள்ளிவிடும். அஸ்கால் என்பதிலே அவர்கள் அடங்குவார்கள். அதே போன்று சில நேரம் அதிலே உள்ள கனிம பொருட்களும் நபி அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்வதை போன்று அவை வெளிப்படுவதும் இதிலே குறிக்கப்பட்டிருக்கலாம். எனவே பூமி என்ன செய்யப்படும்? சமப்படுத்தப்படும். அல்லாஹு தாலா இன்னொரு ஆயாவில் என்ன சொல்கிறான்? இதல் அர்து புத்தத், பூமி நீட்டப்படும், அதிலே உள்ளவைகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு வஅல்கத் மா ஃபீஹா வதஹல்லத், பூமி அதிலே உள்ளவைகளை எல்லாம் வெளியே தள்ளிவிடும். வஅல்கத் மா ஃபீஹா வதஹல்லத், அது அதிலிருந்து விடுபட்டு விடும். வஅல்கத் மா ஃபீஹா வதஹல்லத். இதுதான் பூமியுடைய நிலையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா இன்னொரு சூறாவில் என்ன சொல்கிறான்? வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதன் வாஹிதா ஃபைதா நஃப்க ஃபிஸ்ஸூரி நஃப்கத்துன் வாஹிதா. சூரில் ஒரு ஊதப்பட்டால் என்ன நடக்கும்? வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதன் வாஹிதா. அதே போன்று பூமியும் மலைகளும் எடுத்து ஒரே அடியாக ஒரு நொறுக்கப்பட்டால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபயௌமஇதின் வக்அத்தில் வாக்கிஅ, அந்த நேரத்தில் மறுமையினால் நிகழும், மறுமையினால் நிகழ்ந்து விட்டது. எனவே இங்கே அல்லாஹு தஆலா பூமி அதிர்வை பற்றி குறிப்பிடுகிறான். இந்த பூமி அதிர்வு சாதாரண பூமி அதிர்வல்ல, கடுமையாக இருக்கும். அதை தொடர்ந்து பூமி அதிலே உள்ளவைகளை எல்லாம் வெளியே தள்ளிவிடும். அந்த நேரத்திலே மனிதன் என்ன சொல்வான்? வகாலல் இன்சானு மாலஹா,
மனிதன் இதற்கு என்ன நடந்திருக்கிறது என்று கேட்பான். ஒகாலல் இன்சானு மாலஹா, இந்த பூமிக்கு என்ன நடந்திருக்கிறது? ஆச்சரியமாக திகைத்து போவான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலைமையாக அது இருக்கும். இன்னும் யார் மனிதர்கள்? எல்லா மனிதர்களும் அதில் அடங்கலாம். முஸ்லீமாக இருக்கலாம். மறுமை நாள் வரும் என்பது ஒரு முஸ்லீமுடைய ஈமான், அவனுக்கு தெரியும். என்றாலும் அந்த நிகழ்வின் நேரத்திலே அவன் அவ்வாறு சொல்லக்கூடும். அல்லது இங்கே காபிரை குறிப்பதாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மனிதன் அந்த நேரத்திலே இவ்வாறு சொல்லக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்படும். யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா. யௌம இதின், இங்கேதான் பதில். பூமி குலுக்கப்படும். அதிலே உள்ள பொருட்களை, மரணித்தவர்களை அது வெளியேற்றும். மனிதன் ஆச்சரியமாக கேட்பான். இவ்வாறு நடக்கின்ற பொழுது யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா, இவ்வாறு நடந்தால் யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அந்த நாளில் பூமி தன்னுடைய செய்தியை அறிவிக்கும். பூமி பேசும். துஹத்திசு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த பூமி பேச இருக்கிறது. எதை பற்றி பூமி பேசும் தெரியுமா? இந்த பூமியிலே நாம் செய்த செயல்களை பற்றி பூமி பேசும். எங்களுக்கு எதிராக அது சாட்சி சொல்லும். நாம் நலவு செய்தால் எங்களுக்கு சார்பாக சொல்லும். இந்த இடத்திலே இன்னார் இன்னின்ன வேலைகளை செய்தான், இவன் நலவு செய்தான், இவன் கெடுதி செய்தான், இந்த பாவத்தை இவன் இந்த இடத்திலே செய்தான். எங்களுக்கு தெரியும் மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா எங்களை விசாரணை செய்வான். விசாரணை செய்து போவதற்கு அல்லாஹு தாலாவுடைய நீதியை, அவனுடைய விசாரணையின் நுணுக்கத்தை நிரூபிப்பதற்காக அல்லாஹு தாலா நிறைய சாட்சிகளை வைத்திருக்கிறான். அந்த சாட்சிகளில் ஒன்றாக பூமியும் இருக்கும். மலக்குமார்கள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சாட்சி சொல்லும். கையால் செய்த குற்றங்களை சொல்லும், காலால் செய்த குற்றங்களை, கண்களால் செய்த குற்றங்களை, இவ்வாறு ஒவ்வொன்றும் அதனால் நடந்த குற்றங்களை சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நாம் வாழ்ந்த அந்த பூமி நாம் செய்த எந்தெந்த இடத்திலே எந்தெந்த குற்றங்களை செய்தோமோ அவைகளை எடுத்து சொல்லும். அதே போன்று நாம் எந்தெந்த இடத்திலே நலவு செய்தோமோ, தொழுத இடத்திலே இந்த இடத்திலே இவன் தொழுதான், இந்த இடத்திலே இவன் ஒரு தர்மம் செய்தான், இது போன்ற விடயங்களையும் அந்த பூமி சொல்லும் என்பதுதான் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரா, அந்த நேரத்தில் பூமி தன்னுடைய செய்திகளை எடுத்து சொல்லும். ஏன் இவ்வாறு சொல்கிறது? பி அன்ன ரப்பக அவ்ஹா லஹா, நிச்சயமா உம்முடைய ரப்பு அதற்கு வஹி அறிவித்திருக்கிறான், உள்ளுணர்வை ஏற்படுத்தி இருக்கிறான். உம்முடைய ரப்பு அதற்கு அதை எடுத்து சொல்லுமாறு சொல்லி இருக்கிறான், அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அதனால் பி அன்ன ரப்பக, அதன் காரணமாக, பி அன்ன ரப்பக என்பது காரணமாக, இதன் காரணம் உம்முடைய ரப்பு அதற்கு அறிவித்ததன் காரணமாக பூமி என்ன செய்யும்? பேசும். எனவே அல்லாஹு தாலா பூமிக்கு கட்டளையிடுவான், அதற்கு அறிவித்து கொடுப்பான், அது பேசும். யௌம இதின், இன்னும் என்ன நடக்கும் அந்த நாளில்? யௌம இதின் யஸ்துருன் நாசு அஷ்தாதன் லியுரவ் அஅமாலஹும், அந்த நாளில் மனிதர்கள் யஸ்துருன் நாஸ், யஸ்துரு அப்படி என்பது ஒரு இடத்துக்கு வந்துவிட்டு திரும்பி போவது. மனிதர்கள் ஒரு அந்த இடத்திலிருந்து திரும்பி செல்வார்கள். எந்த இடம்? இங்கே மௌகிஃபுல் ஹிசாப், அதாவது விசாரணை நடக்கின்ற அந்த இடம். விசாரணை நடத்தியதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த இடத்திலே இருந்து வெளியேறுவார்கள், திரும்பி செல்வார்கள். யௌம இதின் யஸ்துருன் நாசு, எப்படி செல்வார்கள்? அஷ்தாதன், பல பிரிவுகளாக அவர்கள் செல்வார்கள், பல பக்கங்களாக செல்வார்கள். நல்லவர்கள், கெட்டவர்கள், எல்லோரும் ஒரே பக்கம் செல்ல மாட்டார்கள். எங்களுக்கு தெரியும், நல்லவர்கள் சொர்க்கம் வலது பக்கம் செல்வார்கள் சொர்க்கத்துக்கு, கெட்டவர்கள் இடது பக்கம் செல்வார்கள். நல்லவர்களிலும் பல தரம் இருக்கும், கெட்டவர்களிலும் பல தரம் இருக்கும். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்ற கூட்டத்தோடு நாளை மறுமை நாளையிலே இருப்பார்கள். ஒவ்வொருவரும் பொய்யர்களோடு, ஒவ்வொரு விதமான பாவிகள் ஒவ்வொருவர்களோடு, நல்லவர்களிலே விசேடமானவர்கள் அவர்களுக்கு ஏற்றவர்களோடு அந்த மறுமையிலே இருப்பார்கள். யௌம இதி யஸ்துருன் நாசு அஷ்தாதன், பல பிரிவுகளாக, அதிகமான பிரிவுகளாக அவர்கள் திரும்பி செல்வார்கள். எதற்கு போவார்கள்? லியுரவ் அஅமாலஹும், அவர்களுடைய அமல்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக. லியுரவ்
அமாலஹும், இந்த உலகத்திலே அவர்கள் செய்த அமல்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்படும். அமல்கள் காண்பிக்கப்படும். நாம் செய்த சிறிய அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் அது எங்களுக்கு காண்பிக்கப்படும். நாம் காண விரும்பாவிட்டாலும் எங்களுக்கு அது காண்பிக்கப்படும். லியுரவ், அல்லாஹ் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக என்று சொல்லாமல் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? லியுரவ் அமாலஹும், அவர்களுடைய அமல்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக அவர்கள் செல்வார்கள். அமல்கள் காண்பிக்கப்பட்டால் அதோடு முடிந்து விடுமா? இல்லை. அமல்கள் காண்பிக்கப்பட்டால் அதற்குரிய கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அமல்கள் காண்பிக்கப்படுவதுடைய விளைவு என்ன? அதற்குரிய கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நரகத்துக்கு செல்பவர்கள் தண்டனையும், சொர்க்கத்துக்கு செல்பவர்கள் அங்கே நற்கூலியையும் பெறுவார்கள். அல்லாஹு தாலா சூரத்துர் ரூமுடைய 14வது ஆயாவிலிருந்து 16வது ஆயா வரையில் என்ன சொல்கிறான்? وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ يَوْمَئِذٍ يَتَفَرَّقُونَ, மறுமை நாள் நிகழ்கிற அந்த நாளில் அவர்கள் பிரிந்து பிரிந்து செல்வார்கள். فَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ, ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்தவர்கள் فَهُمْ فِي رَوْضَةٍ يُحْبَرُونَ, அவர்கள் சோலையிலே சுவர்க்கத்திலே அவர்களுக்கு இன்பம் கொடுக்கப்படும். யுஹ்பரூன், அவர்கள் பார்க்கின்ற விடயத்திலே, சாப்பிடுகிற விடயத்திலே, செவிமடுக்கிற விடயத்திலே, எல்லாத்திலும் அவர்களுக்கு இன்பம் அவர்களுக்கு ஊட்டப்படும். وَأَمَّا الَّذِينَ كَفَرُوا وَكَذَّبُوا بِآيَاتِنَا وَلِقَاءِ الْآخِرَةِ, ஆனால் இவர்கள் நிராகரித்து எங்களுடைய ஆயாக்களை, அத்தாட்சிகளை, வசனங்களை பொய்ப்பித்து மறுமை நாளில் சந்திப்பு நடக்கும் என்பதையும் பொய்ப்பித்தார்களோ فَأُولَئِكَ فِي الْعَذَابِ مُحْضَرُونَ, அவர்கள் தண்டனையில் கொண்டு வரப்படுவார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். மறுமை நாளையிலே நாம் செய்கிற அமல்கள் எங்களுக்கு நிச்சயமாக எடுத்து காட்டப்படும். அதனுடைய கூலி எங்களுக்கு கிடைக்கும். அதனை நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம். அதிலே அல்லாஹு தாலா தொடர்ந்து இந்த ஆயாவிலே என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். அடுத்த ஆயாவிலே فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, எவர் ஒருவர் தர்ரா என்பது இன்றைய காலத்திலே அணுவுக்கு சொல்லப்படும். அதனால் அணு அளவு என்று சில மொழிபெயர்த்திருப்பார்கள். இங்கே அரபு மொழியிலே இன்றைய காலத்திலே தர்ரா என்பது அணுவுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் குர்ஆன் இறங்கிய அந்த காலத்திலே தர்ரா என்பது எதற்கான ஒரு சொல்லென்றால் சிறிய எறும்புக்குத்தான் தர்ரா என்று சொல்வார்கள். ஆக மிகச்சிறிய ஒரு எறும்பு. அதை நாம் நிறுக்க முடியாது, அதை நிற்பதற்கொண்டுமில்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த எறும்பின் அளவு, சிறிதளவு கூட யார் அமல் செய்கிறாரோ, وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا, நலவு செய்கிறாரோ யரா, நிச்சயமாக அவர் அதை கண்டுகொள்வார். எனவே அமல்கள் நிறுக்கப்படும். அது எந்த அளவுக்கு என்றால் ஒரு தர்ரா, இந்த உலகத்திலே நாம் அதனை நிறுக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தர்ரா அளவுக்கு இருக்கக்கூடிய நலவாக இருந்தாலும் அதனை அந்த மனிதன் கண்டுகொள்வான், அதற்குரிய கூலியை அவன் பெறுவான். சில நேரம் அதை அவன் பெரிய ஒரு விடயமாக இந்த உலகத்திலே நினைத்திருக்க மாட்டான். சிலது அவன் உள்ளத்தினால் நினைத்ததாக இருக்கலாம், நாவினால் சொன்னதாக இருக்கலாம். இவ்வாறு பல விதத்திலே வெளிப்படையாக செய்திருக்கலாம், மறைமுகமாக செய்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. அல்லாஹ் தாலா இன்னொரு ஆயாவில் என்ன சொல்கிறான்? يَوْمَ تَجِدُ كُلُّ نَفْسٍ مَا عَمِلَتْ مِنْ خَيْرٍ مُحْضَرًا, சூரத்து ஆல இம்ரானுடைய 30வது ஆயா. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நலவை தனக்கு முன்னால் அது கொண்டு வரப்பட்டு அவன் அதை பார்ப்பான், அதை பெற்றுக்கொள்வான். அதேபோல் சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யத்லிமு மிஸ்கால தர்ரா, நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த சிறிதளவு கூட, அந்த சிற்றெரும்பின் அளவு கூட அநீதி இழைக்கவே மாட்டான். வ இன் தகு ஹஸனதன் யுதாஇஃப்ஹா, நலவு செய்திருந்தால் அந்த நலவை பன்மடங்காக அல்லாஹ் மாற்றுவான். ஆனால் கெடுதி செய்திருந்தால் அல்லாஹு தாலா அந்த கெடுதிக்குரிய தண்டனை கொடுப்பானே தவிர அல்லாஹு தாலா யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான்.
எனவே தர்ரா என்பது ஒரு சிற்றெரும்புக்கு சொல்லப்படும். அதே போன்று நீங்கள் வீட்டுக்குள்ளே உதாரணமாக ஒரு சூரிய ஒளி வருகிற பொழுது சில நேரங்களிலே துகள்கள் பறப்பதை பார்ப்பீர்கள், சிறிய சிறிய துகள்கள். அதற்கும் தர்ரா என்று அரபு மொழியிலே சொல்வார்கள். அதுவும் அந்த காலத்தில் அரபு மொழியிலே இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு சிறிதளவு ஒருவர் அமல் செய்தாலும் அதை அவர் பார்க்கத்தான் இருக்கிறார். இந்த ஆயாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆயாவையும் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. எவர் ஒருவர் சிற்றெரும்பின் அளவேனும் கெடுதி செய்கிறாரோ அதை நிச்சயமாக அவர் கண்டுகொள்வார், அதற்குரிய கூலியை அவர் பெறுவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நலவோ கெடுதியோ இரண்டையும் அவர் கண்டுகொள்வார் என்றால் காண்பதோடு மட்டும் முடிவதில்லை, அதற்குரிய கூலியை என்ற கண்டுகொள்வார் என்பதை சொல்வதற்கு வெறுமனே சொல்வதற்கு அர்த்தமல்ல. அதனுடைய கூலி அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய 123வது ஆயாவிலே சொல்கிறான், லைஸ பி அமானியுக்கும் வல அமானி அஹ்லில் கிதாபி மை யஅமல் ஸுஅன் யுஜ்ஸ பிஹி. எனவே நீங்கள் நினைப்பதோ அல்லது வேதக்காரர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் நினைப்பதோ எல்லாம் நடப்பதில்லை. யார் ஒரு கெடுதி செய்கிறாரோ, ஆசைப்படுவதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. யார் ஒரு கெடுதி செய்கிறாரோ அதற்குரிய கூலி அவருக்கு கிடைக்கும். யார் கெடுதி செய்கிறாரோ அதற்குரிய கூலி கிடைக்கும். இந்த 2 ஆயாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வர்ணித்திருக்கிறார்கள் என்றால், அல் ஜாமிஅத்துல் ஃபஸ்ஸா, தனித்துவமான அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆயா என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையை பற்றி சொல்கிறார்கள். குதிரை ஒரு மனிதனுக்கு கூலி கிடைக்கக்கூடியதாக இருக்கும், இன்னொரு மனிதனுக்கு அவனை தற்காத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு குதிரை வளர்க்கிற இன்னொரு மனிதனுக்கு அது பாவமாக இருக்கும். அதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சுருக்கமாக, குதிரை ஒருவர் வளர்க்கிறார். எதற்காக என்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்காக அதை கட்டி வைத்திருக்கிறார். நீண்ட கயிறை போட்டு ஒரு பசுமையான நிலத்திலே கட்டி வைத்திருக்கிறார். அதிலே அது சாப்பிடுகிறது. அது சாப்பிடுகிற பொழுதெல்லாம் அதற்கு கூலி இருக்கிறது. அந்த குதிரை அந்த இடத்துல இருந்து கைத்தை அறுத்து கொண்டு போய்விட்டாலும் கூட தூரம் சென்று அது பூமியில ஏற்படுத்துகிற அந்த விளைவுகளுக்கு கூட இவருக்கு நன்மை இருக்கிறது. அது சாணி போடுகிற பொழுது கூட இவருக்கு நன்மை இருக்கிறது. ஆற்றங்கரைக்கு சென்று தண்ணீர் குடித்தால் இவர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அது விரும்பாவிட்டாலும் இவருக்கு அதற்குரிய நன்மை இருக்கிறது. ஏனென்றால் இவர் செய்தது அல்லாஹுக்காக, அதனை வளர்த்தார், அது அல்லாஹுக்காக செய்தார். இன்னொரு மனிதர் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய வறுமையை இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்காக குதிரை வளர்க்கின்றார். ஆனால் அதில் அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர் அதில் செய்கின்றார். அந்த குதிரையை வைத்து மார்க்க அடிப்படையில் அவர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்து கொள்கிறார். ஆனால் அதனுடைய நோக்கம் அவர் தனியாக அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை விடுவதல்ல, தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வது. இவருக்கு அது அவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, மூன்றாவது ஒரு மனிதர் பெருமைக்காக வேண்டி, மற்றவர்கள் பார்ப்பதற்காக, மற்றவர்கள் தான் பெரியவர் என்று காட்டிக்கொள்வதற்காக என்ன செய்திருக்கிறார்? குதிரையை வளர்க்கின்றார். இது இவருக்கு பாவமாக இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அப்படி என்றால் கழுதை ஒருத்தர் வளர்க்கின்ற இந்த நோக்கங்களுக்காக அவருக்கும் இப்படித்தானா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா உன்ஸில அலைய ஃபீஹா ஷைஉன் இல்லா ஹாதிஹில் ஆயத்துல் ஜாமிஅத்துல் ஃபஸ்ஸா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அதாவது இந்த விடயத்திலே எனக்கு இந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆயாவை தவிர எதுவும் இறக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அதாவது கழுதையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், சிறிதளவேனும் யார் நன்மை செய்கிறாரோ அதை அவர் கண்டுகொள்வார், சிறிதளவேனும் கெடுதி செய்கிறாரோ அதை கண்டுகொள்வார். இது எல்லாவற்றுக்கும் அடங்கும். எனவே இது மிக முக்கியமான ஒரு ஆயா. இதை உண்மையாகவே சிந்திக்கக்கூடிய ஒருவர் அவர் பயப்படுவார். அவர் பேசுகின்ற வார்த்தைகள், அவர் செய்கின்ற செயல்கள் அனைத்தையுமே அவர் நாளை மறுமையிலே பார்க்க போகிறார். எனவே நாம் உண்மையாகவே பயப்பட வேண்டிய ஒரு ஆயாவாக இது இருக்கிறது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் எங்களுக்கு பக்கத்திலே அதை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், கண்காணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. இமாம்
அஹ்மத் ரஹிமவுல்லா அவர்கள் மரண தருவாயிலே இருக்கிற பொழுது அவர் ஆஹ் ஆஹ் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். இருக்கின்ற நேரத்தில் அங்கே அவரை நோய் விசாரிக்க வந்த ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், தாபியங்களிலே ஒருவரை பற்றி சொல்கிறார். தாவூஸ், இமாம் தாவூஸ் ரஹிமவுல்லா அவர்கள் அதாவது ஆஹ் ஆஹ் என்ற ஒரு நோயாளி சொல்வதை கூட எழுதப்படும் என்று சொன்ன பொழுது அது கணக்கிடப்படும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமவுல்லா அதை கூட சொல்லாமல் ஆகிவிட்டார். எனவே நாம் சொல்கிற அதற்கு எங்களுக்கு குற்றமில்லை, அவ்வாறான வருத்தத்திலே ஒருவர் அவ்வாறு சொல்கிற பொழுது. என்றாலும் அனைத்துமே எழுதப்படும் என்பதை அது காட்டுகிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? நாளை மறுமை நாளையிலே என்ன நடக்கும் என்று சொல்கிறான். வஉதிஅல் கிதாபு, ஏடுகள் அங்கே வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ், அந்த ஏடுகளிலே இருப்பதை பாவிகள் பார்ப்பார்கள், எப்படி பயந்தவர்களாக பார்ப்பார்கள். وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. என்ன இந்த ஏட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது? ஒரு சிறிய ஒரு விடயத்தை கூட, பெரிய விடயத்தை எதையுமே விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. وَوَجَدُوا مَا عَمِلُوا حَاضِرًا, அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு முன்னால் காண்பார்கள். وَلَا يَظْلِمُ رَبُّكَ أَحَدًا, உம்முடைய ரப்பு எவருக்குமே அநீதி இழைக்க மாட்டான். இன்னொரு ஆயாவில் அல்லாஹ் சூரத்து நஜ்மிலே சொல்கிறான், وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى, அவனுடைய முயற்சி நாளை மறுமையிலே அவன் காண்பான், அவனுக்கு காட்டப்படும், அவனுடைய முயற்சி காட்டப்படும். وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى. எனவே இந்த ஆயா எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு மனிதர் பாதையிலே செல்கிற பொழுது ஒரு முள் இருக்கிறது, ஒரு கொப்பு இருக்கிறது, அதை அகற்றி விடுகிறார். அல்லாஹு தாலா அதற்கு நன்றி செலுத்துகிறார். அதற்கு நமக்கு நன்மை இருக்கிற ஒரு நாய்க்கு தண்ணீர் குடித்ததனால் அல்லாஹு தாலா ஒரு பெண்ணை மன்னித்து விடுகின்றான், பெரும் குற்றம் செய்த ஒரு பெண்ணை. எனவே எந்த நேரத்தில் எந்த எண்ணம் எங்களுக்கு வருகிறதோ, எங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு கூலி தர இருக்கின்றான். நலவுக்கு நலவும் கெடுதிக்கு கெடுதியும். சில நேரத்திலே நாம் ஒரு வார்த்தையை பேசுவோம், அதனுடைய பாரதூரத்தை விளங்க மாட்டோம், அது நரகத்தின் படுகொலியிலே எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை பேசுவோம், அது எந்த அளவுக்கு நல்ல வார்த்தையாக இருக்கும், அதனுடைய பெரிதாக அதன் தாக்கத்தை பற்றி நாம் யோசிக்க மாட்டோம், ஆனால் அது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். எனவே இந்த ஆயா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை படித்து தருகிறது, மறுமை நாளை பற்றிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. உண்மையிலே நாம் இந்த சூறாவை நாங்கள் ஓதுகிற பொழுது எங்களுக்கு அச்சம் வர வேண்டும். அங்கே நடக்கின்ற அந்த நிகழ்வுகளுடைய தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சூறாவிலே இருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை. அதே போன்று இன்னும் பல படிப்பினைகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் சாலிஹான அமல்களை செய்வதற்கு தூண்டக்கூடியதாக இந்த சூறா இருக்கிறது. மிக குறைவான சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் அதனை நாம் செய்வதற்கு பின்வாங்க கூடாது. அதே போன்று கெடுதிகளிலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும். அது மிகச்சிறிய ஒரு கெடுதியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கெடுதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவத்தையும் நாம் அற்பமாக நினைத்துவிட முடியாது. அவைகள் ஒன்று சேர்ந்து பெரும் பாவமாக, குற்றமாக மாறிவிடலாம். நாம் செய்கிற அமல் எந்த அளவு சிறியதாக இருந்தாலும் அது வீணாக போகாது. அதற்குரிய கூலி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனை மனிதன் மறுமையிலே பார்க்கத்தான் இருக்கின்றான். எந்த ஒரு பாவமாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் அதற்குரிய விளைவு இருக்கிறது. அதனால்தான் இப்ராஹிம் தைமி என்கின்ற தாபியிங்களிலே ஒருவர் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அல் ஹாரிஸ் இப்னு சுவைத் என்கின்ற ஒரு நபித்தோழர், அவர் இந்த சூறாவை ஓதுவதை இவர் செவிமடுத்து விட்டு இருக்கிறார். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ என்கின்ற ஆயாவை அவர் ஓதிய பொழுது ஃபபக்க, அந்த நபித்தோழர் அழுகிறார்.
பிறகு என்ன சொல்கிறார் என்றால், இன்ன ஹாதல் இஹ்ஸாஅ ஷதீத், நிச்சயமாக இந்த கணக்கெடுப்பு மிக கடுமையானது என்றால் அவ்வாறான வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறான். அதே போன்று இன்னொரு சம்பவத்திலே சொல்லப்படுகிற ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பிச்சை கேட்கக்கூடிய ஒருவர் வந்து கேட்ட பொழுது தன்னுடைய அடிமை பெண்ணிடத்திலே அவருக்கு உணவளியுங்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லவே, அந்த பெண் பார்த்துவிட்டு சொல்கிறார், எதுவுமே இல்லை அவருக்கு உணவளிப்பதற்கு என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், நீங்கள் திரும்பி சென்று ஏதாவது ஒன்றை அவருக்கு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த பெண் திரும்பி சென்று பார்க்கின்றால் ஒரே ஒரு பேரீத்தம்பழம் இருக்கிறது. அதை கொண்டு வந்து கொடுப்பதற்காக கொண்டு வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அதை கொடுங்கள் அந்த மனிதனுக்கு. ஏனென்றால் فَإِنَّ فِيهَا مَثَاقِيلَ ذَرَّةٍ إِن تُقُبِّلَتْ, இந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதிலே பல தர்ராக்கள் இருக்கின்றன என்றால், ஒரு தர்ரா இருந்தாலும் அதை காண்பார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் இல்லையா, அதிலே அந்த சிற்றெரும்பின் அளவு ஒரு பேரீச்சம்பழத்திலே எத்தனை இருக்கிறது, அதிலே பல தர்ராக்கள் இருக்கிறது என்பதாக ஒரு சம்பவத்திலே பார்க்க முடிகிறது. அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் பிச்சை கேட்டு வந்த நேரத்திலே அவருக்கு முன்னால் ஒரு பேரீச்சம்பழ தட்டு இருந்திருக்கிறது. அவர் அதிலே ஒரே ஒரு பேரீச்சம்பழத்தை எடுத்து கொடுத்த பொழுது அந்த மனிதர் அதை எடுக்காமல் தன்னுடைய கையை உள்ளே எடுத்துக்கொண்டார். அப்போது அவர்கள் என்ன சொன்னார்களாம், இன்னல்லாஹ தஆலா யக்பலு மின்ன الذرة والخردلة, நிச்சயமாக அல்லாஹு தஆலா எம்மிடமிருந்து சிற்றெரும்பின் அளவு, வல் ஹர்தலா கடுகளவு, இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதாக ஏற்றுக்கொள்வான். ஃபகாயினும் ஃபி ஹாதிஹி மசாகீலு தர்ரா, இதிலே எத்தனை சிற்றெரும்பின் அளவு இருக்கிறது என்று இந்த சம்பவங்கள் எதை உணர்த்துகிறது என்றால், இது அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல, படிப்பினைக்காக இதை நாம் சொல்கிறோம். ஏனென்றால் நாம் செய்கிற நிறைய விடயங்களிலே நாம் இதை உணராமல் இருக்கின்றோம். ஒரு சிறிய அளவாக இருந்தாலும் அதற்கு எங்களுக்கு நன்மை இருக்கிறது. அதே போன்று இந்த சூறாவிலிருந்து நாம் பெறுகிற இன்னொரு படிப்பினை தான், பூமி நாளை மறுமையிலே எங்களுக்கு எதிராக, எங்களுக்கு சார்பாகவோ சாட்சி சொல்வதற்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவான், நேர்மையாக விசாரணை செய்வான். இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக பல ஆதாரங்களை, சாட்சிகளை அல்லாஹு தஆலா தன்னுடைய நீதி மிக சரியானது என்பதை அது நிரூபித்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் சில முஷ்ரிக்குகள் நாளை மறுமையிலே நாங்கள் சிறுக்கு செய்தோம் என்பதை கூட ஒரு கட்டத்திலே அவர்கள் மறுப்பார்கள். வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிக்கீன், நாங்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கவில்லை என்று சொல்வார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய உடல் உறுப்புகள், வானவர்கள், அவர்களுடைய ஏடு, அதே போன்று இந்த பூமி, இது போன்ற பல சாட்சிகள் அங்கே கொண்டு வரப்படும். இன்னொரு விடயம் தான் நாம் செய்கிற நலவுகள், அதே போன்று கெடுதிகள். ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் காபிராக இருந்தாலும் இந்த ஆயா பொதுவாகத்தான் இருக்கிறது. யார் ஒரு நலவை செய்கிறாரோ அவர் பார்ப்பார், யார் ஒரு கெடுதியை செய்கிறாரோ அது சிறிதளவே ஆக இருந்தாலும் அதனை அவர் பார்ப்பார். இங்கே ஒரு கேள்வி வரும், ஒரு காபிரை பொறுத்தவரையிலே அந்த காபிர் செய்யக்கூடிய நலவுகள், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமும் நலவு செய்வான், காபிரும் நலவு செய்வான். ஒரு காபிர் செய்யக்கூடிய நலவுகளுக்கான கூலியை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான், மறுமையிலே அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்று குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் ஹூதிலே 15-16 ஆயாக்கள் நீங்கள் பார்த்தால், மன் கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வ ஸீனதஹா, எவர் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையையும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரத்தையும் விரும்புகிறாரோ, நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா, அதிலேயே அவர்களுக்குரிய அமல்களுக்கான கூலியை நாங்கள் கொடுத்து விடுவோம். வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன், அதிலே அவர்களுக்கு எந்த குறைவும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. உலாஇக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா நார், அவர்கள் தான் மறுமையிலே அவர்களுக்கு நரகத்தை தவிர எந்த ஒன்றும் கிடையாது. வஹபித மா ஸனஉ ஃபீஹா, உலகத்திலே அவர்கள் செய்ததெல்லாம்
அழிந்து போய்விடும். வபாத்திலும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் இல்லாமல் போய்விடும். எனவே காபிர்களுக்கு மறுமையிலே இந்த உலகத்திலே அவர்கள் செய்த நலவுகளுக்கான கூலிகள் கிடையாது. அதற்கான கூலிகள் அவர்கள் நலவு செய்தால் அந்த நலவை இந்த உலகத்திலேயே அவர்கள் கண்டுகொள்வார்கள். இந்த உலகத்திலே அவர்களுக்கு அதற்கான கூலியை இறைவன் கொடுத்து விடுவான். அவர்களுக்கு அநீதி இழைக்க மாட்டான். சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் தஆலா சொல்கிறே போன்று வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? ஹபாஅம் மன்சூரா, நாங்கள் அதனை துகள்களாக ஆக்கிவிடுவோம். அதாவது அற்றதாக, நன்மை இல்லாததாக இல்லாமல் ஆக்கிவிடுவோம். மறுமையில அதற்குரிய நன்மைகள் அவர்களுக்கு கிடையாது. சூரத் இப்ராஹிமுடைய 18வது ஆயாவிலும் அல்லாஹு தாலா காபிர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன உதாரணம் சொல்கிறான் என்றால், கடுமையான ஒரு புயல் உள்ள நாளிலே சாம்பல்கள் வைக்கப்பட்டு அந்த சாம்பல்களிலே புயல் அடிப்பதை போல, அதற்கு பிறகு அந்த சாம்பல்கள் எல்லாம் புயலிலே பறந்துவிடும். அதே போன்றுதான் அவர்கள் செய்த அமல்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் அர்த்தமற்றவை, அதற்கான நன்மை அவர்களுக்கு இல்லை. அதே போன்று சூரத்து நூருடைய 39வது ஆயாவிலே காபிர்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் என்ன சொல்கிறான்னா, கெசராபின், காணல் நீரை போல. ஒரு தாகித்தவர் காணல் நீரை நோக்கி விரைந்து செல்வார். அங்கே அது நீரென்று நினைப்பார். ஆனால் அந்த இடத்துக்கு போனதற்கு பிறகு அது அங்கே எதுவுமே இருக்காது. ஃபவஜதல்லாஹ இன்தஹு ஃபவஃபா ஹிசாபு, அல்லாஹ் தஆலா அங்கே அவனுடைய கணக்கை தீர்த்து விடுவான். வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் மிக விரைவாக திருப்பி சொல்லக்கூடிய. இங்கே இந்த ஆயாக்கள் என்ன சொல்கிறது என்றால், ஒரு காஃபிர் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்குரிய கூலி அவர்களுக்கு இந்த உலகத்திலே கிடைத்துவிடும். மறுமையிலே அவர்களுக்கு அதற்கான கூலி கிடைக்காது. அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய அமலை பொறுத்தவரையிலே, ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையிலே, அந்த பாவங்கள் மறுமை நாளையிலே அல்லாஹ் நாடினால் அதை மன்னிப்பான் என்றால் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர உள்ளதை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். நாடியவர்களுக்கு மன்னிக்காமல் இருப்பான். சில மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த குற்றங்களை அவர்கள் இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணித்தாலும் கூட சில நேரம் மன்னிக்கலாம் என்பது இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று இன்னொரு சூரத்து நிசாவுடைய 31வது ஆயாவில் என்ன சொல்கிறான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன் நுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும், நீங்கள் பெரும் பாவங்களை, நீங்கள் தடுக்கப்படுகிற பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் சிறு பாவங்களை நாங்கள் உங்களுக்கு மன்னிப்போம். வனுத்ஹிலுக்கும் முத்ஹலன் கரீமா, சங்கியான இடத்திலே உங்களை நுழைவிப்போம், சொர்க்கத்துக்கு உங்களை அனுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே ஒரு முஸ்லிம் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவம் என்ன செய்யப்படும்? அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஆனால் இதன் அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் மறுமையிலே இந்த பாவங்களை ஒரு காபிர் அவன் செய்த நல்லமல்களை காண மாட்டானா? அல்லது ஒரு முஸ்லிம் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் அவன் மறுமையிலே அவனுடைய கெடுதியை அவன் காண மாட்டானா என்று கேட்டால், இல்லை, அறிஞர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. இல்லை, ஒரு கருத்து தான், நல்லதோ கெட்டதோ மறுமையிலே அவன் காண்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருப்பதை போன்று அவன் காண்பான். ஆனால் ஒரு மூமினுக்கு அவன் செய்யக்கூடிய பாவங்கள் சில நேரம் மன்னிக்கப்படலாம். ஒரு காபிருக்கு அவன் செஞ்ச நலவுகள் காட்டப்படலாம், அவன் அதை பார்ப்பான், ஆனால் அது அழிக்கப்பட்டிருக்கும். அதுக்குரிய பிரதிபலனை அவன் அடைய மாட்டான். அவன் செய்த கெடுதிக்கான தண்டனை தான் அவனுக்கு கிடைக்கும். அவன் செய்த நலவுக்கான கூலி உலகத்திலே அவனுக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயாவிலே சொல்கிறான், வமன் கான யுரீது, அதாவது வமன் கான யுரீது ஹர்ஸத் துனியா, இந்த உலகத்தின் விளைச்சலை யார் விரும்புகிறாரோ நுதிஹி மின்ஹா, அதிலிருந்து நாங்கள் அவனுக்கு கொடுப்போம். வமா லஹு ஃபில் ஆஹிரதி மின் நஸீப், மறுமையிலே அவனுக்கு எந்த ஒரு நசீபும் பங்கும் கிடையாது. மறுமையிலே எந்த ஒரு பங்கும் கிடையாது. எனவே மறுமையிலே ஒரு காபிருக்கு, இந்த உலகத்தை விரும்பக்கூடியவனுக்கு மறுமையிலே பங்கில்லை. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பான். எனவே ஒரு காபிர் அவனுடைய அமலுக்குரிய கூலியை காண்பான், நல்ல அமலுக்குரிய கூலியை காண்பான், உலகத்திலே காண்பான் என்று சிலர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். உலகத்திலும் அவன் காண்பான், அதே போன்று மறுமையிலும் அதை காண்பான். ஆனால் அதற்குரிய கூலி அவனுக்கு மறுமையிலே
கிடைக்காது. அவன் நலவு செய்திருந்தால் அந்த நலவுக்குரிய நலவை உலகத்திலே அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மறுமையிலே அதை ஒரு மூமினுக்கு கொடுப்பதை போன்று பன்மடங்காக்கி அவனுக்கு அந்த நேரத்திலே பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக அவனுடைய அமல்கள் எதுவுமே இருக்காது. அதே போன்று இந்த சூறாவில் இருந்து நாம் பெறுகிற இன்னொரு படிப்பினை தான், எங்களுடைய அமல்களுக்கு ஏற்ற கூலியை அல்லாஹு தஆலா தருவான். அணுவளவாக இருந்தாலும், சிறிதளவாக இருந்தாலும், சிற்றரும்பின் அளவாக இருந்தாலும் அந்த நலவுக்கு நலவு. பெரிய அளவாக இருந்தால் அதற்கேற்ற கூலியை அல்லாஹு தஆலா தருவான். எனவே எங்களுடைய அமல்கள் நிற்கப்பட்டு அதற்கேற்ற கூலி தரப்படும். இங்கே யார் அமல் செய்கிறாரோ என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து, அமல் என்பது எங்களுடைய வார்த்தையும் அதிலே அடங்கும், எங்களுடைய செயலும் அடங்கும். வார்த்தைகளும் செயல்கள் இரண்டுமே அமல்கள் தான். அதே போன்று மிஸ்கால தர்ரத்தின், சிற்றரும்பின் அளவேனும் என்று சொல்வதிலிருந்து அதனுடைய எல்லாமே எங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும் என்பதையும் இது எங்களுக்கு எடுத்து சொல்கிறது. அதாவது நாம் எங்களுடைய பகுத்தறிவை வைத்து சிலர் யோசித்தால், அமல்கள் எவ்வாறு நிறுக்கப்படும்? அமல்கள் என்பது தொட்டுணரக்கூடியதாக அல்லது புலப்படக்கூடியதாக இல்லையே. அப்படி இல்லாத ஒன்றை எவ்வாறு நிறுக்க முடியும்? எனவே இது மனிதருடைய கற்பனை. அல்லாஹு தஆலா அமல்களை நிறுப்பதாக சொன்னால் நிற்பான். இது மறைவான உலகத்திலே நடக்கப் போகிற ஒரு விடயம். எங்களுடைய புத்தி அதற்கு படாமல் சில விடயங்கள் இருக்கலாம், ஆச்சரியப்படலாம். என்றால் எங்களுடைய பகுத்தறிவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. எங்களுடைய பார்வைக்கு, எங்களுடைய கேள்வி புலனுக்கு, செவிப்புலனுக்கு, எல்லாவற்றுக்கும் எல்லை இருப்பதை போன்று எங்களுடைய சிந்தனைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஓரளவுக்கு தான் நாம் கற்பனை செய்யலாம், ஓரளவுக்கு தான் யோசிக்கலாம். அதை தாண்டி எங்களால் பார்க்க முடியாது, செவிமடுக்க முடியாது, யோசிக்க முடியாது. அல்லாஹு தஆலா இங்கே இது நடப்பதாக சொன்னால் நிச்சயமாக நடக்கும். மறுமை நாளையிலே ஒரு நிகழ்வு நடக்கும். அதாவது இங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா அதற்கான வடிவத்தை கொடுத்து அதனை மீசானிலே, தராசியிலே பாரமானதாகவோ பாரம் குறைந்ததாகவோ ஆக்குவதற்கு ஆற்றலுடையவன். மறுமை நாளையிலே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்னவென்றால், மௌத்து கொண்டு வரப்படும். மௌத் என்பது நாங்கள் தொட்டுணரக்கூடிய அல்லது பார்த்து உணரக்கூடிய, சுவைக்கக்கூடிய, எங்கள் புலன்களால் உணரக்கூடிய ஒன்றல்ல. மௌத்து நாளை மறுமையிலே கொண்டு வரப்படும். எப்படி கொண்டு வரப்படும் என்றால், கஹைஅதி கப்ஷின் அம்லஹ், ஒரு செம்பரியாட்டை போன்று கொண்டு வரப்படும். அங்கே ஒரு அழைப்பார், யா அஹ்லல் ஜன்னா, சுவர்க்கவாசிகளே என்று அழைப்பார். அப்போது சுவர்க்கவாசிகள் எல்லாம் தலையை தூக்கி பார்ப்பார்கள். அந்த அழைப்பாளர் கேட்பார், ஹல் தாரிஃபூன ஹாதா, இதை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், ஆம் ஹாதல் மௌத், இதுதான் மௌத், வகுல்லுஹும் கத்ரஅவ் வகுல்லுஹும் கத்ரஅ, அனைவருமே அதை பார்த்திருப்பார்கள், அந்த மௌத்தை பார்த்திருப்பார்கள். ஆனால் இங்கே எந்த வடிவத்திலே கொண்டு வரப்படும்? செம்பரியாட்டுடைய வடிவத்திலே. பிறகு அந்த அழைப்பாளர் என்ன கேட்பார் என்றால், யா அஹ்லன்னார், நரகவாசிகளே என்று அழைக்கிற பொழுது நரகவாசிகள் எல்லாம் தலையை தூக்கி பார்க்கின்ற பொழுது அவர் கேட்பார், இதனை உங்களுக்கு தெரியுமா? அவர்களும் என்ன சொல்வார்கள்? ஆம் தெரியும், இதுதான் மௌத். அவர்கள் அனைவருமே அதை கண்டிருப்பார்கள். இங்கே மௌத் எந்த வடிவத்திலே கொண்டு வரப்படுகிறது? செம்பரியாட்டுடைய வடிவத்திலே கொண்டு வரப்படுகிறது. அங்கே அவர்கள் அதை பார்த்து இது மௌத் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். அங்கே அந்த மௌத் என்ன செய்யப்படும்? அறுக்கப்படும். அந்த செம்பரியாடு அறுக்கப்படும். அதனுடைய அடையாளம் என்ன? பிறகு அந்த அழைத்தவர் என்ன சொல்வார்? யா அஹ்லல் ஜன்னத்தி ஹுலூதுன் ஃபலா மௌத், சொர்க்கவாசிகளே நிரந்தரமாக இருங்கள். மௌத் என்பது, மரணம் என்பது இனி உங்களுக்கு கிடையாது. சொர்க்கத்திலே மரணம் என்பது கிடையாது. அதே போன்றுதான் வயா அஹ்லன் நாரி ஹுலூதுன் ஃபலா மௌத், நரகவாசிகளே நிரந்தரமாக இருக்க வேண்டியதுதான், மௌத் என்பது கிடையாது. எனவே மௌத் அதோடு அங்கே செம்பரியாட்டுடைய வடிவம் கொடுக்கப்பட்டு அது அறுக்கப்படும். மரணம் என்பது சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கோ நரகத்தில் இருப்பவர்களுக்கோ கிடையாது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அல்லாஹு தஆலா எங்களுடைய அமல்களை நிச்சயமாக நிறுப்பான். அதற்குரிய ஆற்றல் அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கிறது. எங்களுடைய புலன்களுக்கு புலப்படாத விடயங்களுக்கு கூட அல்லாஹு தஆலா அதற்கு வடிவத்தை கொடுத்து அதனை நிறுக்குவதற்கு ஆற்றலுடையவன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், மறுமை நாளுக்கு பயந்து
வாழுகிற நல்லடியார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.